என்னம்மா இது இப்படி ஆயிடுச்சுமா? நீ ஏமா வீட்டை விட்டு வந்த? அம்மா கொஞ்சம் ஆகாதுடா. நீ கொஞ்சம் அமைதியாவா? இது ஹாஸ்பிட்டல். மத்தவங்களுக்கு டிஸ்டர்ப் ஆகும். ஒரு எமர்ஜென்சி ரூம். ஒன்னும் ஆகாதுடா, ஒன்னும் ஆகாது. ரோட்ல தனியா வரும்போது நகைக்காக ரவுடிங்க அட்டாக் பண்ணிருக்காங்க. சார், இது போலீஸ் கேஸ் சார். இம்மீடியட்டா போலீஸ்க்கு தகவல் கொடுக்கணும். உங்க ஃபார்மாலிட்டிஸ் என்னவோ அதை பண்ணுங்க. நாங்க கோஆபரேட் பண்றோம். டாக்டர் அம்மாவுக்கு ஆகாது. ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணிட்டு இருக்கோம். நர்ஸ், இவங்க கிட்ட டீடைல்ஸ் எல்லாம் வாங்கிடுங்க. ஓகே டாக்டர். நான் அட்மிஷன் போட்டு வந்துடுறேன். அறாதே கௌதம், குழந்தை ஆகாது. கௌதம் சூழல்ல அறாத. ஆனா எனக்குன்னு ஒரு பிரச்சனை வந்தப்ப என் கூட நின்று சப்போர்ட் பண்ற உன்ன போய் நான் எதிரியா நினைச்சிட்டு ப்ரோ. முத்திய சிறப்பு என்னடா பண்றேன் விடு. இத போய் பெருசா பேசிட்டு நீ தைரியமா அடிச்சுட்டு ஒன்னும் ஆகாது. எனக்கு ரொம்ப பயமா இருக்கு ப்ரோ. கௌதம், எனக்கு ஆளு இருக்கா? ஏன்டா நாங்கெல்லாம் இல்லையா? அம்மாக்கு ஒன்னும் ஆகாது. ஐஸ்வர்யா குழந்தைன்னு உனக்காக எல்லாரும் இருக்காங்க. விஜய், வீட்டுக்குலாம் ஃபோன் பண்ணி பயப்பட வேணாம், சித்தி கிடைச்சிட்டாங்கன்னு சொல்லு. சரி ஓகேண்ணே. வீட்டெல்லாம் சொல்லி பயமுறுத்த வேண்டாம். நீ எல்லாரும் பத்தியும் யோசிக்கிறல்ல? நான் இருக்கிறாரோ அந்த மாதிரிடா. கண்டிப்பா எல்லாரும் பத்தியும் யோசிச்சுதான் ஆகும். ட்ரீட்மெண்ட் முடிஞ்சிருச்சு. அவங்க நல்லா இருக்காங்க. இன்னும் கொஞ்ச நேரத்துல கண்ணு திறந்துருவாங்க. ஓகே டாக்டர். ஆமா, இங்க கௌதம் யாரு? அதாவது டாக்டர், இப்ப மறுபடியும் மயக்கத்துல இருக்கிறதுனால கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் போய் பாருங்க. ஓகே டாக்டர். அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம், ஏன்னா தலையில அடிபட்டதுனால மூளை இருந்து கை காலுக்கு போற லைன்ல எந்த பாதிப்பும் இல்லாததுனால அவங்களால ஓரளவுக்கு பேச முடியும், சாப்பிட முடியும். அவங்களுக்கு சில வருமா ட்ரீட்மெண்ட் எழுதி கொடுக்குறேன், அதை பண்ண சொல்லுங்க. டாக்டர், பேஷண்ட் கண்முழிச்சுட்டாங்க. அப்படியா? நீ சொல்லாம கொடாம போய் இப்ப பாருமா என்ன நிலவுல வேலை செய்யாதுன்னு சொன்னாங்களா? மயக்கத்துல கதா நினைச்சு டாக்டர் நர்ஸ் கிட்ட பேசுனதெல்லாம் நான் கேட்டேன்னு அனுபவிக்க வேண்டியதுன்னு நிறைய இருக்கு கௌதம். கொஞ்ச நாள சரியாயிடும்னு டாக்டர் சொல்லியிருக்காங்க. பண்ணது எல்லாமே தப்புதான். நானே தப்புதான். கௌதம், மகா பாட்டி வாழ்த்து கழிச்சு கொண்டு வாம்பாங்க. இனிமே இந்த மாதிரி எந்த தப்பான முடிவும் எடுக்க கூடாது. எது நடந்தாலும் மனச தளர விட்டுறாதம்மா.